வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் சைஸ் பூசணிக்காய் கூடையோட ஃபுல் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 2 ரோலில் பூசணிக்காய் கூட டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதோட ஃபுல் டுட்டோரியலும் இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த 1.5 ரோலில் பூசணிக்காய் கூட வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து மாம்பழ மஞ்சள் கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன் நான். இது வந்து ஒரு சின்ன சைஸ் பூசணிக்காய் கூடையாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சென்டரில் வந்து இந்த மாதிரி பல்ஜாய் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வயர் கொடுத்து நம்ம இதை வந்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம். ஃபினிஷிங் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து இந்த வயரெல்லாம் ஜாயின் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா வயர்லாம் ஜாயின் பண்ணி சென்டரில் பல்ஜாக கொண்டு வந்து இந்த ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோயிலுக்கெலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே இந்த கூடைகள் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி மாம்பழ மஞ்சள் கலர் வயர் எடுத்திருக்கேன். இன்னர் வயர் எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் கலர் வயரு. அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ பத்தலை அப்படின்னா அந்த மேங்கோ எல்லாம் வந்து உங்களுக்கு பத்தாமல் இருக்கும். அதுக்காக இன்னொரு பண்டலும் எதுக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 6.25 அடியில் 15 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். எப்படி நான் அளக்குறேன்றதை பாருங்கள். ஸ்டீல் ஸ்கேலில் தான் அளந்திருக்கேன் நான். என்னோடய வயர் வந்து நல்லாவே திக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்களோட வயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி அளந்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்க வயர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த கட் பண்ணி வச்சிங்கல்ல அந்த வயரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அளந்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து 15 வயர் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 15 வயர் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பேஸ் மேக் பண்ண போகிறோம். பேஸ் வந்து நீங்கள் வந்து 9 லைன் நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஈவனாக இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம சேம் பேஸும் வந்து மேங்கோ எல்லோவில் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அதான் இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவு நீங்கள் விட்டுட்டு, அதாவது ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். ரன்னிங் வயரை அந்த கம்மி பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரணும். ரன்னிங் வயர் வந்து நீங்கள் ரைட் சைடில் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போனா தான் ஃபினிஷிங் பண்ணி வர்றப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட அந்த சைடு பகுதி வந்து நம்ம எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படின்றதே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் மிச்சம் இருக்கிற 14 வயரையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி நம்ம வர்றப்போ நம்மளுக்கு வந்து வயர் வந்து பத்தாமல் போடுறது இந்த ஒரு காரணத்தினால தான். அதனால் அது மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் லைன் போடுறப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே இந்த 15 வயரையுமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயரை ஈவனாக மடித்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நார்மல் நாட், பேசிக் நாட் வந்து நீங்கள் போட்டுக்கணும். இந்த கூட வந்து ஒரு ஸ்மால் சைஸ் கூட ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர் காம்பினேஷன்ஸ் நிறையா வச்சு நீங்கள் இந்த கூடைகளை வந்து மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இன்னும் அந்த ரன்னிங் வயரை நான் வந்து கட் பண்ணலை. எப்படி கட் பண்ணணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் பார்த்திங்களா கொஞ்சம் அளந்துட்டு, அந்த வயரை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளந்துட்டு திரும்ப நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் லைன் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து சென்டர் லைனு. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேங்கோ எல்லோலையே போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்த லைன் எப்படி போடணுன்னா, இங்கே பாருங்கள், அந்த சென்டர் லைன் அளந்தோம் பார்த்திங்களா, அதே அளவு தான் நீங்கள் மிச்சம் போட போகிற அந்த 8 லைன்ஸுக்குமே நீங்கள் வந்து அளந்துக்கணும். இந்த மாதிரி அளந்து நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கணும். நீங்கள் போடுற அந்த பேஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் நல்லா வந்து டைட்டாக போட்டுக்கணும். நீங்கள் வந்து அந்த பேஸ் நம்ம போடுறப்பே நாட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கணும். நாட்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த வயரை அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் மேலே ஒரு 4 லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு 4 லைன் போடணும். அதுக்கு எப்படின்னா இந்த மாதிரி திருப்பிக்கணும். வயரையே இப்படி திருப்பி வச்சுட்டு நீங்கள் இப்போ 4 லைன் நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு 9 லைன் வந்து கிடச்சிரும். நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பின்னெல்லாம் வந்து கழட்டிடலாம்.
பேஸ் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த கூடைக்கு வந்து பூசணிக்காய் கூடைக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் அந்த க்ரீன் கலர் வயர் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. அதில் ஒரு 3 லைன் போடணும். அடுத்து மேங்கோ எல்லோவில் ஒரு 3 லைன் போடணும். ஏணிப்படி முடித்து நீங்கள் வந்து போட்டு வந்துடுங்க. இது வந்து நார்மலான ஸ்டெப் தான், ஈஸி தான். நீங்கள் வந்து போட்டு வந்துடுங்க. ஏணிப்படி முடித்து போட்டுட்டு நம்ம அந்த வயரெல்லாம் பாருங்கள் அப்பப்போ கையோடையே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. 3 நாட்டுக்கு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவுந்து வராது. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் வயரில் 1.25 அடியில் 15 வயர் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வயர் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எங்கே இருந்தனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த வயரை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். மொதல் நாட்டிலேருந்தே இன்சர்ட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 3 நாட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அவுந்துட்டு வராது நம்ம போடுறப்ப. 1.25 அடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பூசணிக்காய் கூட நீங்கள் போடுறப்ப ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணி போடுங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து நான் பூசணிக்காய் கலர்லேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மேங்கோ எல்லோவும் இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் கலரும் எடுத்து இந்த பேஸ்கெட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். பார்த்திங்களா, இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வயரை விட்டுட்டு 3ஆவது வயரில் திரும்ப அதே மாதிரி க்ரீன் கலர் வயர் எடுத்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், 2 வயர் விட்டுட்டு நம்ம திரும்ப அப்படியே அதே மாதிரி இன்சர்ட் பண்ணணும். மொதல் நாட்டிலேருந்தே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதே மாதிரி தான் சுற்றி இந்த கூடைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 15 வயர் தான் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். நம்ம 2 லைன் விட்டுட்டு திரும்ப வந்து நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே சுற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புங்க. நம்ம வந்து வயர் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த பூசணிக்காய் ஷேப் கொண்டுட்டு வர்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா வயர் வந்து ஜாயின் பண்ணி நம்ம அந்த சென்டர் மட்டும் பல்ஜாய் வர்ற மாதிரி கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்ப அந்த வலுவலுப்பான பகுதி வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியணும். அப்படின்னா தான் நாட் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து மேங்கோ இல்லை வயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயர் தான். 8 லைன் வந்து நீங்கள் போடணும் ஏணிப்படி முடிச்சு போட்டு. இந்த ஃபஸ்ட் லைன் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா நம்ம வயரை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப பிடிச்சி இழுத்துறாமல் நீங்கள் பக்குவமாக நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கணும். அதே மாதிரி 3 நாட் வந்து மேங்கோ எல்லாம் வந்திருக்கும். அடுத்து 1 நாட் வந்து க்ரீன் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த வயரை எடுத்து நீங்கள் வந்து போடணும். அப்படின்னா தான் அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமுமே வரும் ஒரே மாதிரி. 3 வந்து மேங்கோ எல்லோ அந்த நாட் வரணும். அடுத்து ஒரு க்ரீன் வரணும். அது மாதிரி நீங்கள் வந்து இந்த கூடை ஃபுல்லாகவே வரணும் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் மெதுவாக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வயரெல்லாம் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமா கேர்ஃபுல்லாக நம்ம போடணும். ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் உருவிட்டு வராமல் இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். ரொம்ப அது வந்து இழுத்துட்டு இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் உள்கூடிய அந்த வயரை இழுத்திங்கன்னா அது தெரியாது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, தெரியாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து வயரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் போடுறப்பயே இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் இப்படி கம்ப்ளீட் பண்ணி ஏணிப்படி முடித்து நீங்கள் வந்து போட்டுறணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு 8 லைன் வந்து நீங்கள் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி சென்டர் வந்து உங்களுக்கு பல்ஜாய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 8 லைன் போட்டாச்சு. இப்போ அந்த வயர் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. 1.25 அடி அளந்தோமா, அது பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். 8 லைன் போட்டு இன்னும் கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருக்குது. அது நம்ம வந்து வயர் வந்து ஒரு 4 நாட்டுக்காவது இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்களா, ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு கொண்டு வரணும். ஏன்னா அப்படின்னா தான் ஈவனாக வருங்க. இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். போட்டுட்டு அப்பப்போ நீங்கள் ஒரு 3 நாட்டுக்கு வந்து நீங்கள் வயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த க்ரீன் கலர் வயர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதை வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு நாட்டு, செகண்ட் நாட்டு, தேர்ட் நாட்டு
அந்த செகண்ட் நாட்லேருந்து நீங்கள் வந்து அந்த வயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே எல்லாம் போக தேவையில்லை, நம்மளுக்கு வெளியிலே இருக்கலாம் அந்த க்ரீன் கலர் நாட்டு. அதனால் நம்ம வந்து அந்த செகண்ட் நாட்டில் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, மேங்கோ எல்லோவில் ஒரு 3 லைன்ஸ் போடணும், க்ரீன் கலரில் ஒரு 4 லைன்ஸ் போடணும். மேங்கோ எல்லோவுக்கு எனக்கு இப்போ வயர் பத்தலை, இதிலேருந்து ஒரு 2 லைனுக்கு நான் வந்து வயர் எடுத்துக்குவேன் நான். ஸோ கொஞ்சோண்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த இன்னொரு பண்டிலேருந்து. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வயர் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வயர் வந்து நீங்கள் 2 பண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த கூடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேங்கோ எல்லோவுக்கு. நான் பாருங்கள் போட்டு முடிச்சிட்டேன். மேங்கோ எல்லோ 3 லைன்ஸ், க்ரீன் 4 லைன் போட்டுட்டு ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. மிச்சம் இருக்கிற வயரு 6.25 அடி எடுத்தோம். நம்ம கரெக்டாக இன்னும் ஒரு 5 நாட்டுக்கு வயர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ 3ஆவது நாட்டில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு லைன் உள்ளே மடங்கி வரணும். அப்படின்னா தான் அந்த எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து ஹேண்டில் வந்து க்ரீன் கலரில் தான் நான் போட போகிறேன். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் என்னென்னா 3 அடியில் 3 வயர் எடுத்துக்கோங்க இன்னர் வயரு, 8 அடியில் 2 வயர் அவுட்டர் வயர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஹேண்டிலுக்கும் இந்த மாதிரி நான் வந்து 2 வயர் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு தனியாகவே ஒரு வீடியோ இருக்குது. அந்த மாதிரியே பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னர் வேர் நல்லா மொத்தமாக இருக்கனால உங்களுக்கு ஹேண்டிலும் நல்லா மொத்தமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சைடு சைடாக இந்த மாதிரி சொருகிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் ஆகி இந்த கூடை வந்திருக்குன்னு. பேஸ் வந்து பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும், திரும்ப பல்ஜாகி கிடச்சி திரும்ப ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.